அவர் கேட்டார். பேரனே, மரண உயிரினங்கள் தங்கள் மறுபிறப்பின் சுற்றுகளை சுற்றி செல்ல வேண்டிய அந்த சிறந்த கட்டளைகளை நான் அறிய விரும்புகிறேன். ராஜாவே, ஆண்கள் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதில் வெற்றி பெறுவதன் மூலம் அந்த நடத்தை என நரகத்தில் மூழ்கும். அந்த நடத்தை என எப்போது ஒரு மரத்துண்டு அல்லது பூமியின் உரையிற் போன்ற மந்தமால சடலத்தை கைவிட்டு மக்கள் வேறு உலகத்துக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்களை பின்தொடர்வோர் யார்? பீஷ்மர் தெரிந்த புன்னகையுடன் வானத்தை நோக்கி, மிகுந்த புத்திசாலித்தனமான புகழ்பெற்ற பிரகஸ்பதி வருகிறார். அவரது ஆசீர்வதிக்கப்பட்ட சுயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? விஷயம் ஒரு நித்திய மர்மம். இந்த விஷயத்தை விளக்கும் திறன் வேறு யாருக்கும் இல்லை. பிரகஸ்பதியைப் போன்ற பேச்சாளர் இல்லை. பீஷ்மரின் வார்த்தைகளால் அழைக்கப்பட்டதைப் போல பிரகஸ்பதி வானத்திலிருந்து இறங்கினார். மன்னர் யுதிஷ்டிரர், திருதராஷ்டிரர் உட்பட மற்ற அனைவருடனும் அவரை சரியான மரியாதையுடன் வரவேற்க எழுந்து நின்றார். இந்த ஞானி முனிவருக்கு வழங்கப்பட்ட மரியாதை மற்றும் மரியாதைக்கு ஒரு சான்றாக இருந்தது. அவர் நெருங்கிய போது அவரது கண்கள் அறிவார் பிரகாசித்தன. அவரது குரல் இடிப்போல் எதிரொலித்தது. கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்த மன்னர் யுதிஷ்டிரர், புகழ்பெற்றவரே, நீங்கள் அனைத்து கடமைகளையும் அனைத்து வேதங்களையும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். மனித உயிரினங்களின் உண்மையான நண்பர் என்றால் என்று எனக்கு சொல்கிறீர்களா? இரு தந்தை அல்லது தாய் அல்லது மகன் அல்லது போதகர் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். பிரகஸ்பதியின் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போன்றது, எளிமையான மற்றும் அறிவொளியூட்டும். ஓர் ராஜாவே, ஒருவர் தனியாக பிறக்கிறார், ஒருவர் தனியாக இறந்து விடுகிறார், ஒருவர் சந்திக்கும் சேமங்களை ஒருவர் தனியாக கடக்கிறார், ஒருவர் மட்டுமே எந்த துயரத்தையும் எதிர்கொள்கிறார். இந்த செயல்களில் உண்மையில் ஒரு துணை இல்லை. தந்தை, தாய், சகோதரர், மகன், போதகர், உறவினர்கள், நண்பர்கள் இறந்த உடலை ஒரு மரத்துண்டு அல்லது பூமியில் உரை போல விட்டு செல்கிறார்கள். ஒரு கணம் மட்டுமே. துக்கம் அனுத்தித்த பிறகு அனைவரும் அதிலிருந்து விலகி தங்கள் சொந்த கவலைகளுக்கு செல்கிறார்கள். நீதி மட்டுமே அவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்ட உடலை பின்தொடர்கிறது. பிரகஸ்பதி பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஞானத்தில் ஒரு ஓவியத்தை நெய்கின்றன. இருப்பின் ஏபை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. எனவே நீதியே ஒரே நண்பர் என்றும் நீதியை மட்டுமே அனைவரும் தேட வேண்டும் என்பதும் தெளிவாகிறது. முனிவர்களின் கூட்டத்தில் நீதிமான்களான மன்னர் யுதிஷ்டிரர் ஞானியான பிரகஸ்பதியை அநீதி மற்றும் நீதி ஆகிய இரண்டில் விளைவுகளையும் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். பிரக்தியான மனதுடன் பாவச் செயல்களை செய்பவர்கள் இருளால் அழிக்கப்பட்டு இறுதியில் நரகத்தில் விழுவார்கள் என்று விளக்கினார். யுதிஷ்டிரரில் ஆர்வம் தூண்டப்பட்டு அவர் மீட்புக்கான பாதையை கேட்டார். மனந்திரும்புதல், சிந்தனை மற்றும் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் ஒருவர் பாவத்தின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்று பிரகஸ்பதி பகிர்ந்து கொண்டார். கற்றறிந்த பிராமணர்களுக்கு முன்னால் ஒருவரின் பாவங்களை ஒப்புக்கொள்வது ஒரு நபரை அவர்களின் மீறல்களிலிருந்து தூய்மைப்படுத்த முடியும் என்று ஞானியான முனிவர் விளக்கினார். இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் ஒரு நல்ல முடிவை அடைவதற்கான ரகசியத்தை பிரகஸ்பதி பின்னர் யுதிஷ்டிரரிடம் வெளிப்படுத்தினார். பல்வேறு வகையான பரிசுகளை வழங்குவது, குறிப்பாக உணவு தகுதியை அடைவதற்கு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். பிரகஸ்பதியின் கூற்றுப்படி உணவு என்பது வாழ்க்கையின் சுவாசம், அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்துகிறது மற்றும் பிரபஞ்சத்தில் அடித்தளத்தை உருவாக்குகிறது. தன்னலமற்ற உணவுகளை வழங்குவதன் மூலம் சொர்க்கத்திற்கு சென்ற மன்னர் பிரந்திதேவின் உதாரணத்தை ஞானி முனிவர் மேற்கோள் காட்டினார். வேத அறிவை கொண்ட கற்றறிந்த பிராமணர்களுக்கு சட்டபூர்வமான மற்றும் ஆரோக்கியமான உணவை மட்டுமே தர்மமாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அத்தகைய 10,000 பிராமணர்களுக்கு உணவளிக்கும் ஒருவர் அவர்களின் கடந்த கால தவறுகளிலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பெரும் மகிழ்ச்சியையும் அடைவார். இது தொடர்பாக பல்வேறு சாதிகளின் குறிப்பிட்ட கடமைகளை விளக்கி பிரகஸ்பதி தொடர்ந்தார். ஒரு சத்திரியருக்கு தனது குடிமக்களை பாதுகாப்பதும், கற்றறிந்த பிராமணர்களுக்கு உணவு பரிசளிப்பதும் தனது பாவங்களிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இன்றியமையாதது.
அவர்களின் விளைச்சலை 6 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை பிச்சைக்காரராக கொடுக்கும் வைசியனும் மீட்பை பெறுவார். ஒரு சூத்தெழும் கூட கடினமாக உழைத்து தங்கள் உழைப்பின் பலனை தகுதியான பிராமணர்களுக்கு பரிசாக வழங்குவதன் மூலம் தகுதியை பெற முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் பேரழிவுகளை தவிர்த்து உயர்ந்த நிலையை அடைவார்கள். சட்டபூர்வமான வழிகளில் உணவை சம்பாதித்து மகிழ்ச்சியான இதயத்துடன் பரிசுகளை வழங்குபவர் தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுவார். உணவை பரிசளிப்பது நீதியையும் தகுதியையும் அடைவதற்கான திறவுகோல் என்பதை வலியுறுத்துவதன் மூலம் வேஸ்பதி முடித்தார். அத்தகைய செயல்கள் நல்லொழுக்கம் மட்டுமல்ல, நித்தியமானவையும் நீதியின் பாதையில் நடக்கவும் இறுதியில் பெரும் ஆற்றலையும் ஞானத்தையும் அடையவும் அனுமதிக்கின்றன என்று அவர் அறிவித்தார். இந்த வழியில் ஒரு நபர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை தவிர்க்க முடியும். இதனால் அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதை உறுதி செய்யலாம். விரஸ்பதி பேசி முடித்ததும் யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது இதயம் புரிதல் மற்றும் பக்தியால் நிரம்பியது. உணவு பரிசுகளை வழங்குவது ஒரு தொண்டு செயல் மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சியையும் இறுதி விடுதலையையும் அடைவதற்கான ஒரு வழிமுறையாகும் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு அமைதியான காட்டின் நடுவே மன்னர் யுதிஷ்டிரர் சிந்தனையில் உட்கார்ந்து நீதியின் பாதையை வழிநடத்த முயன்றார். அவர் தனது மரியாதைக்குரிய ஆசிரியரான விரஸ்பதியின் பக்கம் திரும்பி, ஒரு நபருக்கு மிகவும் தகுதியான செயல் என்ன தீங்கு விளைவிப்பதை தவிர்ப்பது புனித சடங்குகளை செய்வது, தியானம் செய்வது, ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவது, தவம் செய்வது அல்லது ஒருவரின் போதகர்களுக்கு சேவை செய்வது என்று கேட்டார். ஞானியும் மரியாதைக்குரியவமான விருபஸ்பதி கழிவான கண்களால் யுதிஷ்டிரனை நோக்கினார். ஏய்கள் அரசனே என்று அவர் கூறினார். இந்த 6 பாதைகளும் தகுதியால் நிரம்பியுள்ளன. அவை பக்தி மண்டலத்துக்கு வெவ்வேறு கதவுகளைப் போன்றவை. ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த நன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள நான் அவற்றை உங்களுக்கு விளக்குகிறேன். விருதஸ்பதி தனது சொற்பொழிவை தொடங்கும்போது யுதிஷ்டிரர் ஞானத்திற்காக ஏங்கிக் கொண்டே தனது இதயத்தை கவனமாக கேட்டார். விரஸ்பதி தொடர்ந்தார். அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் காட்டுபவன் மிக பெரிய மகிழ்ச்சியை அடைகிறான். காமம், கோபம் மற்றும் பேராசை ஆகிய 3 குறைபாடுகளையும் அனைத்து உயிரினங்களின் மீதும் பரப்பி அவற்றை வென்றவன் வெற்றியை அடைகிறான். ஆனால் சுயநல நோக்கங்களால் அப்பாவி உயிரினங்களை கொல்பவன் அடுத்த உலகில் ஒருபோதும் மகிழ்ச்சியை காண முடியாது. விரஸ்பதி இந்த வார்த்தைகளை பேசும்போது யுதிஷ்டிரனின் கண்கள் விரிவடைந்தன. ஏனெனில் அவர் தனது சொந்த ராஜ்யம் இரக்கம் மற்றும் நீதியின் கொள்கைகளின் அடிப்படையில் கட்டப்பட்டது என்பதை அறிந்திருந்தார். விரஸ்பதியின் குரல் மென்மையாகவும் மேலும் இணக்கமாகவும் வளர்ந்தது. அனைத்து உயிரினங்களையும் தனது சொந்த சுயமாக கருதி அவர்களை கருணையுடனும் மரியாதையுடனும் நடத்தும் மனித இந்த உலகத்திலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை காண்பார். அத்தகைய நபரை பின்தொடர முயற்சிக்கும்போது கடவுள்களே திகைக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு பின்னால் எந்த தடத்தையும் விட்டு செல்லவில்லை. வேஸ்பரியின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரர் அவை மீது ஒரு பிரமிப்பு உணர்வை உணர்ந்தார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய விரஸ்பதி தனது போதனைகளை முடித்தார். ஒருவர் தனக்கு செய்ய விரும்பாததை மற்றொருவருக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது. இதுவே நீதியின் விதி. நாம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் போது அவர்கள் இறுதியில் நமக்கு எதிராக திரும்புவார்கள். ஆனால் நாம் அவர்களை போற்றும்போது அவர்கள் நம் கருமையை மறுபரிசீலனை செய்வார்கள். விரஸ்பதியின் போதனைகளின் எளிமையையும் ஆழத்தையும் அவர் புரிந்து கொண்டபோது யுதிஷ்டிரர் ஒரு தெளிவான உணர்வை உணர்ந்தார். ஞானமுள்ள குரு பேசி முடித்தார். அவரது கண்கள் அரவணைப்பால் மின்னின. என் ராஜாவே, நீதி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகளுடன் அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அருகிலுள்ள ஒரு மலையில் ஏறி யுதிஷ்டிரரின் கண்களுக்கு முன்பாக வானத்தில் மறைந்து விட்டார். காடு மீண்டும் அமைதியாக வளர்ந்தபோது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த வைசம்பாயனர்
மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்ட தெய்வங்களின் போதகர் இவ்வாறு தனது ஞானத்தை வழங்கினார். மகாபாரதத்தின் காவிய கதையின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரருக்கும் அவரது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மருக்கும் இடையே ஒரு கசப்பான உரையாடல் நிகழ்ந்தது. இளம் மன்னர் கடமையும் இரக்க உணர்வும் நிறைந்தவர். பீஷ்மர் தனது அம்புகளின் படுக்கையில் காயமடைந்த ஆனால் செழிப்புத்தன்மையற்ற நிலையில் படுத்திருந்தபோது அவரை ஞானிகளே, வேதங்களின் பண்டைய ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட முனிவர்கள், பிராமணர்கள், தெய்வங்கள் கூட இரக்கத்தின் நல்லொழுக்கங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் தங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்த ஒரு நபர் துன்பத்திலிருந்து தங்களை எவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் என்று தனது மரண காயங்களால் சோர்வடைந்த பீஷ்மரின் கண்கள் அவர் பதிலளித்த போது ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. 4 வகையான இரக்கங்கள் உள்ளன என்று ஞானிகள் அறிவித்துள்ளனர் என்று பீஷ்மர் விளக்கினார். இவற்றில் ஒன்று கூட புறக்கணிக்கப்பட்டால் இரக்கத்தில் பாதை தானாகவே தடுமாறுகிறது. ஒரு விலங்கு 3 கால்களில் நிற்க முடியாது போலவே இரக்கத்தின் மதமும் 4 அம்சங்களும் அப்படியே இல்லாமல் நீடிக்க முடியாது. அவர் தனது குரலை மென்மையான தொனியில் நிறுத்தினார். இரக்கம் என்பது வலிமையான யானையை போன்றது. அதன் கால்தரங்கள் மற்ற எல்லா உயிரினங்களின் பாதைகளையும் சூழ்ந்துள்ளன. அது நீதியின் மற்ற எல்லா பாதைகளையும் உள்ளடக்கியது மற்றும் கடந்து செல்கிறது. ஒரு நபரின் கொடுமை அவர்களின் செயல்கள், வார்த்தைகள் அல்லது எண்ணங்கள் மூலம் வெளிப்படும். இந்த தீங்கு சுழற்சியிலிருந்து தப்பிக்க ஒருவர் முதலில் மனரீதியாகவும் பின்னர் பேச்சிலும் இறுதியாக செயலிலும் அதை கைவிட வேண்டும். பீஷ்மரின் பார்வை ஒரு புனிதமான உண்மையை வழங்குவது போல் யுதிஷ்டிரனின் மீது பூட்டப்பட்டது. இறைச்சி சாப்பிடுவது 3 மடங்கு மீறல் என்று அவர் தொடர்ந்தார். அது மனதை கசக்கி விடலாம், வார்த்தைகளை நச்சுப்படுத்தலாம் அல்லது கொடூரமான செயல்களுக்கு வழிவகுக்கலாம். அதனால்தான் மிகுந்த தவம் செய்த ஞானிகள் மாம்சம் சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள். ராஜாவே, இறைச்சியை விழுங்குவதன் விளைவுகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது உன்னிப்பாக கேளுங்கள். மற்றொரு உயிரினத்தின் மாம்சம் ஒருவரின் சொந்த குழந்தையின் மாமிசத்தை போன்றது. மனித உள்ளத்தின் மிக குறைந்த ஆழத்திற்கு அதன் குற்றவாளியை குறைக்கும் ஒரு கொடூரமான செயல். அறியாமையின் கொடூரமான கையால் இரக்கத்தின் துளி துண்டிக்கப்படுவதைப் போல பீஷ்மரின் வார்த்தைகள் துக்கம் மற்றும் வருத்தத்தின் திரைச்சீலை ஒன்றை இணைத்தன. தந்தை மற்றும் தாயின் ஒற்றுமை ஒரு சந்ததியை உருவாக்குகிறது என்று அவர் கூறினார். அவரது குரல் அனுபவத்தின் இடையுடன் கனமாக உள்ளது. இதேபோல் மற்றவர்கள் மீது நாம் ஏற்படுத்தும் கொடுமை துன்பத்தின் சந்ததியை பெறுகிறது. முடிவற்ற மறுபிறப்பின் சுழற்சிகளில் தன்னை மீண்டும் செய்ய தீர்மானிக்கப்படுகிறது. பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரரின் கண்கள் புரிதலால் விரிந்தன. அனைத்து உயிரினங்களின் மீதும் அவரது இதயம் இரக்கத்தால் பெருகியது. பீஷ்மர் பாசத்தின் நயவஞ்சகமான தன்மை வெளிப்படுத்திய போது இளம் மன்னர் கவனமாக கேட்டார். அது எப்படி சுவையிலிருந்து எழுகிறது மற்றும் உன்னதமான ஆன்மாக்களை கூட அடிமைப்படுத்த முடியும். இறைச்சியை உள்ளுபவர்கள் என்று பீஷ்மர் முடித்தார். ஹஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் கங்கை நதிக்கரையில் சிந்தனையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் சிந்தனையில் இறந்தன. அவர்களின் மதிப்பிற்குரிய பேரனும் ஆன்மீக வழிகாட்டியுமான பீஷ்மரின் போதனைகளில் அவரது மனம் மூழ்கியிருந்தது. பீஷ்மரின் வார்த்தைகளில் உள்ள முரண்பாடுகளை அவர் சிந்தித்தபோது யுதிஷ்டிரர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அருகிலுள்ள சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர்ந்திருந்த பீஷ்மரை அணுகினார். அவரை சுற்றி எண்ணெய் விளக்குகளின் மென்மையான ஒளி இருந்தது. பாட்டி, யுதிஷ்டிரர் மரியாதையுடன் கூறினார், எங்கள் மூதாதையர்களின் நினைவாக நிகழ்த்தப்படும் புனித சடல்களான சத்தாக்கள் பற்றிய உங்கள் போதனைகளை நான் பிரதிபலிக்கிறேன். அத்தியின் மிக உயர்ந்த வடிவமாக காயத்தை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அடிக்கடி வலியுறுத்தியுள்ளீர்கள். இருப்பினும் இல சடங்குகளில் இறைச்சி பிரசாதம், சில நேரங்களில் ஆசியம் என்றும் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். யுதிஷ்டிரனின் கேள்வியை கேட்கும்போது பீஷ்மரின் கண்கள் ஒரு அறிவார்ந்த பிரகாசத்தால் பிரகாசித்தன. எய்தன் அன்பான பேரனே, அவர் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்றைப் போல தனது குரலை தொடங்கினார். பக்தியின் மிக உயர்ந்த வடிவம் உண்மையை காயத்தை தவிர்ப்பதில் உள்ளது. வலிமை, புரிதல் மற்றும் நினைவாற்றல் நிறைந்த நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பாதை இது. இந்த பாதையை
பின்பற்றுபவர்கள் அனைத்து உயிரினங்களாலும் மதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்துவிட்டனர். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரை உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நாட்டிற்கு கொண்டு சென்ற ஞானத்தின் திரைச்சீலை ஒன்றிணையின. 7 வான முனிவர்கள் மற்றும் ஞானியான வார்கியாக்கள் உட்பட மாபெரும் முனிவர்கள் அனைவரும் இறைச்சியை தவிர்ப்பதன் நல்லொழுக்கங்களை புகழ்ந்தனர் என்பதை அவர் விவரித்தார். பிரபஞ்சத்தின் விதிகளை தொகுத்த பண்டைய முனிவரான மனுவும் கூட இறைச்சி சாப்பிடாதவர், உயிருள்ள உயிரினங்களை கொல்லாதவர், அனைத்து உயிரினங்களுக்கும் உண்மையான நண்பர் என்று அறிவித்தார். பழங்காலத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட 2 முனிவர்களான நாரதர் மற்றும் விரஸ்பதி ஆகியோரின் வார்த்தைகளை பீஷ்மர் நினைவு கூர்ந்தபோது யுதிஷ்டிரரின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. மற்றவர்களின் மாம்சத்தை சாப்பிடுவதன் மூலம் தங்கள் சொந்த மாம்சத்தை அதிகரிக்க விரும்புவோர் பீஷ்மர் எச்சரித்தார். இந்த வாழ்க்கையில் பேரழிவை சந்தித்து அடுத்த வாழ்க்கையில் தந்த குடும்பங்களாக மறுவேறி எடுக்கிறார்கள். இரவு செல்ல செல்ல நட்சத்திரங்கள் மேலே உள்ள வானத்தில் வயங்களைப் போல மின்னத் தொடங்கின. பீஷ்மர் விவரித்தபடி யுதிஷ்டிரர் 3 வகையான படுகொலைகளை கவனமாக கேட்டார். உயிரினங்களை தங்கள் சொந்த நுகர்வுக்காக கொல்பவர் செய்த செயல், மற்றவர்களிடமிருந்து இறைச்சியை வாங்குபவர் செய்த செயல், உயிரினங்களை பிணைப்பவர் அல்லது பிடிப்பவர் ஏற்படுத்திய செயல் இறுதியில் அவற்றை இழக்க செய்கிறது. பீஷ்மரின் வார்த்தைகள் ஒவ்வொரு செயலின் விளைவுகளையும் பற்றிய தெளிவான படத்தை வரைந்தன. அஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சுடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. மூத்த பாண்டவ இளவரசரான யுதிஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆழ்ந்த சிந்தனையில் அவர் நிலத்தில் சுற்றி திரிந்த கொடூரமான மனிதர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பல்வேறு வகையான உணவை கைவிட்டு மாமிசத்தை மட்டுமே விரும்பினார். அவர்கள் மற்றவர்களின் நலனை பொருட்படுத்தாமல் பெரிய ராட்சசர்களைப் போல அவருக்கு தோன்றினர். இந்த உணர்தலால் யுதிஷ்டிரரின் புரிதல் மங்காக இருந்தது. மாம்சத்தில் சுவையுடன் ஒப்பிடக்கூடிய ஏதாவது இருக்கிறதா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். எனவே அவர் தனது பேரில் பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். மதிப்பிற்குரிய போர்வீரர் முனிவர், தனது ஞானத்திற்கும் பண்டைய வேதங்களை பற்றிய அறிவுக்கும் பெயர் பெற்றவர், சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்தியவரே பீஷ்மர் தொடங்கினார். உங்கள் மதிப்பீட்டில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். சுவையின் அடிப்படையில் மாமிசம் மற்ற எல்லா உணவுகளையும் விட சிறந்தது. ஒல்லியாகவோ அல்லது பலவீனமாகவோ, நோயால் பாதிக்கப்பட்டோ அல்லது பயணத்தால் சோர்வாகவோ இருப்பவர்களுக்கு இது நன்மை பயக்கும். ஆனால் என் இளவரசரே அதை தவிர்க்கும் ஆண்களுடன் இணைக்கும் மகத்தான தகுதிகள் உள்ள பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மன உளைச்சலுக்கு ஒரு தையம் போன்றது. முதியவர் தொடர்ந்து சொல்வதை அவர் கவனமாக கேட்டார். மற்றொரு உயிரினத்தின் மாமிசத்தை உட்கொள்வதன் மூலம் தனது சொந்த மாமிசத்தை அதிகரிக்க விரும்புபவர் வேறு எந்த உயிரினத்தையும் விட அர்த்தமற்றவர் மற்றும் மிகவும் கொடூரமானவர். அதற்கு பதிலாக நாம் மற்றவர்களின் உயிர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நாம் நம் சொந்த வாழ்க்கைக்கு செய்வது போல முக்கிய விதையிலிருந்து சதை உருவானது என்றும் அதன் நுகர்வு பெரும் குறைபாடுகளால் நிறைந்துள்ளது என்றும் பீஷ்மர் விளக்கியதால் இளவரசனின் கண்கள் புரிதலால் விரிவடைந்தன. இருப்பினும் வேதங்களின் கட்டளைகளின்படி அது புனிதப்படுத்தப்பட்டால் அதை சாப்பிடுவது எந்த தவறும் இல்லை என்று முனிவர் மேலும் கூறினார். வனாந்தரத்தில் உள்ள அனைத்து வானங்களையும் தெய்வங்களுக்கும் பித்ருக்களுக்கும் அர்ப்பணித்த ஆஸ்தியரை பற்றிய ஒரு பண்டைய கதையை பீஷ்மர் நினைவு கூர்ந்தார். இதனால்தான் வேட்டையாடுவது கண்டிக்கப்படவில்லை, மாறாக ஆராச முனிவர்களுக்கு ஏக்கம் காட்டுவதற்கான ஒரு வழியாகும். அதே நேரத்தில் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. பழைய முனிவரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோட்டம் போல இருந்தன. இது யுதிஷ்டிரரின் தொந்தரவான மனதை அமைதிப்படுத்தியது. அவர் இரக்கத்தின் கவிதைகளை பற்றியும் அது எப்படி சுய கட்டுப்பாடு, பரிசு, தவம், தியாகம், வலிமை, நண்பர், மகிழ்ச்சி, உண்மை, சுருதி மற்றும் இறுதியில் அனைவரின் மிகப்பெரிய பரிசு வாழ்க்கை பற்றியும் பேசினார். பீஷ்மர் தனது பேச்சை முடித்தவுடன் யுதிஷ்டிரர் தன்னிடம் அமைதி நிலவுவதை உணர்ந்தார். கொடுமையிலிருந்து விலகி இருப்பது ஒரு நல்லொழுக்கம் மட்டும் அல்ல, வாழ்க்கையின் மிக உயர்ந்த வடிவம் என்பதை அவர் உணர்ந்தார்.
இளவரசரின் இதயம் தனது பேர்களின் ஞானத்துக்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றியுடன் பேகியது. அதைத் தொடர்ந்து வந்த நாட்களில் அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று யுதிஷ்டிர வலியுறுத்தினார். ஒவ்வொரு உயிரினமும் எப்படி இருந்தாலும் சரி என்பதை அவர் புரிந்து கொண்டார். நாணியும் நியாயமும் பொருந்திய ராஜாவாகிய யுதிஷ்டிரன் தனக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை பார்த்து கொண்டிருந்தபோது சூரியன் பூமியின் மீது மோதியது. அவரது கண்கள் ஆழ்ந்த துக்கத்தால் நிரம்பியிருந்தன. ஏனெனில் இந்த மாபெரும் போர் தியாகத்தில் பல துணிச்சலான போர் வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்துள்ளனர் என்பதை அவர் அறிந்திருந்தார். வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மர்மங்களை பற்றி வழிகாட்டுவதற்காக அவர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் திரும்பி நாசாக வேண்டும் என்ற ஆசை அல்லது வாழ வேண்டும் என்ற ஆசை என்று யுதிஷ்டிரன் கோரினார். போரின் மரத்தான தியாகத்தில் பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். சொல்லுங்கள் பேரனே, இவை எதை அடைகின்றன? போரில் ஒருவரின் வாழ்க்கை தூக்கி எறிவது மனிதர்களுக்கு துக்கம் நிறைந்தது. நாணியும் அறிவாளியுமான பீஷ்மர் புத்திசாலித்தனமாக தலையை அசைத்தார். அவர் பதிலளித்தார். செழிப்பாகவோ அல்லது துன்பமாகவோ, மகிழ்ச்சியாகவோ அல்லது துயரமாகவோ உயிரினங்கள் இந்த உலகிற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையின்படி வாழ்கின்றன. நான் உங்களுக்கு காரணத்தை விளக்கும்போது எனக்கு செருகொடுங்கள். எனவே பீஷ்மர் நீண்ட காலத்துக்கு முன்பு பூமியில் சுற்றி திரிந்த ஒரு பெரிய ரிஷி கேசத்வைபவனின் பண்டைய கதையை சொல்லத் தொடங்கினார். அவர் எல்லா உயிரினங்களின் மொழியையும் அறிந்திருந்தார். ஒரு நாள் ஒரு பரபரப்பான சாலையில் நடந்து செல்லும்போது கிருஷ்ணர் ஒரு சிறிய புழு தரையில் வெறித்தனமாக ஓடுவதை கண்டார். கிருஷ்ணர், ஓ புழுவே, நீ மிகவும் அச்சமடைந்து மிகுந்த ஆசத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. சொல்லுங்கள், நீ எங்கு ஓடுகிறாய்? எங்கிருந்து பயப்படுகிறாய்? அந்த புழு பயத்தில் நடுங்கி அங்கே ஒரு பெரிய காரின் சத்தத்தை கேட்டு நான் பயத்தில் மூழ்கிவிட்டேன். மிகுந்த புத்திசாலியே அது செய்யும் கதினை பயங்கரமானது. அது கிட்டத்தட்ட வந்துவிட்டது. சத்தம் கேட்கிறது. அது என்னை கொல்லாதா? இதற்காகவே நான் பறந்து செல்கிறேன் என்று பதிலளித்தது. கிருஷ்ணர் புன்னகையுடன் புன்னகைத்து, ஓ புழு, உன் மகிழ்ச்சியை எங்கிருந்து பெற முடியும்? நீ இடைநிலை ஒழுங்கை சேர்ந்தவன். மரணம் உனக்கு மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் புழு தனது பயத்தில் நிலைத்திருந்தது. ஒரு தாழ்மையான உயிரினமாக இந்த உலகில் வாழ்வது பழக்கமாகிவிட்டது. அதன் எளிய இன்பங்கள் கூட அதற்கு பிரியமானவை என்று விளக்கியது. புழுவின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனை தனது கடந்த கால வாழ்க்கைக்கு அழைத்து சென்றன. அவர் ஒரு சூத்திரர், கொடூரமான மற்றும் பொல்லாதவர், பிராமணர்கள் அல்லது ஏழைகள் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் ஒரு கருணை செயலை நினைவு கூர்ந்தார். ஒரு பிராமண விருந்தினை தனது வீட்டுக்கு மரியாதையுடனும் விருந்தோம்பலுடனும் வரவேற்றார். எனவே நம்பிக்கையுடனும் ஏக்கத்துடனும் யுதிஷ்டிரர் மீண்டும் பீஷ்மரிடம் திரும்பினார். தான் ஒரு சூத்திரனாக இருந்தேன். நான் இருளில் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல செயல் நினைவிருக்கிறது. நான் ஒரு பிராமண விருந்தினரை என் வீட்டிற்கு வரவேற்றேன். ஓ வலிமையானவரே, கருணையின் செயல் எனக்கு மீண்டும் மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பீஷ்மர் கொதிக்கும் சூரிய ஒளியில் தூசி நிறைந்த சாலையில் ஒரு புழு கிடந்தது. அதன் சிறிய உடல் அசைய முடியாமல் வேதனையுடன் தத்தரித்துக் கொண்டிருந்தது. மதிப்பிற்குரிய முனிவரான வியாசர் அந்த உயிரினத்தை பார்த்து மென்மையான குரலில் கூறினார், ஓ புல், நான் செய்த ஒரு நல்ல செயலின் காரணமாக நீங்கள் அறியாமையால் அழிக்கப்படவில்லை. உங்களைப் போன்ற உயிரினங்களை அவர்களின் துன்பங்களிலிருந்து காப்பாற்ற எனது தவம் எனக்கு சக்தியை கொடுத்துள்ளது. புழு வெற்று கண்களால் வியாசனை நோக்கி கொண்டிருந்தது. ஆனால் முனிவரின் வார்த்தைகள் அதை கழுவிய போது அதன் சிறிய மனதில் ஏதோ ஒன்று கேர்ந்தெழுந்தது. வியாசர் தொடர்ந்தார், உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் தீய செயல்களால் நீங்கள் இந்த இறைநிலை வரிசையில் பிறந்தீர்கள். ஆனால் நீங்கள் நீதியையும் தகுதியையும் அடைய விரும்பினால் நீங்கள் இன்னும் அதை செய்யலாம். புழுவின் பார்வை வியாசரின் மீது பூட்டப்பட்டது. ஒரு கணம் புரிதலில் ஒரு ஒளி அதன் கண்களில் மின்னிய. கர்மாவின் செயல்பாடுகளை வியாசர் விளக்கினார். இந்த வாழ்க்கையின் செயல்கள் அடுத்தவரின் தலைவிதியை
எவ்வாறு தீர்மானிக்கின்றன? மனிதர்களைப் போலவே கடவுள்களும் முனிவர்களும் தங்கள் செயல்களின் விளைவுகளை அறுவடை செய்கிறார்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் தகுதியான செயல்களை செய்யும்போது மகிழ்ச்சியை அடைவதற்கான நம்பிக்கையுடன் அவ்வாறு செய்கிறீர்கள். அத்தகைய முயற்சிகளின் மூலமே நீங்கள் உங்கள் தற்போதைய நிலைக்கு மேலே உயர முடியும். புழு கவனமாக கேட்டது. அதன் சிறிய உடல் காற்றில் ஒரு இலை போல வியாசரின் வார்த்தைகளுக்கு அசைகிறது. வியாசர் பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு பெரிய வாகனம் சாலையில் இடிமுழக்கம் செய்தது. அதன் சக்கரங்கள் பயங்கரமாக முணுமுணுத்தன. முனிவரின் வார்த்தைகளால் நுழைந்த புழு ஆபத்து நெருங்குவதை கவனிக்க தவறிவிட்டது. வாகனத்தில் சக்கரங்கள் புழுவின் பலவீனமான உடலை முறுக்கின. அது அதன் மூச்சை விடுவித்தது. ஆனால் இது அதன் பயணத்தின் முடிவு அல்ல. வியாசரின் அருளால் க்ஷத்ரிய வரிசையில் பிறந்த ஒரு புதிய அவதாரத்தில் புழு மீண்டும் ஒரு முறை பெரிய முனிவரின் முன்னிலையில் தன்னை கண்டது. இந்த முறை அது பல மாற்றங்களுக்கு உட்பட்டது. முள்ளம்பன்றி, இக்வானா, பன்றி, மான், பறவை மற்றும் பெரிறுதியாக ஒரு இளவரசனாக அதன் தற்போதைய வடிவத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இப்போது ஒரு சத்திரியனாக மாற்றப்பட்ட புழு தனது பயணத்தின் மூலம் அதை வழிநடத்தியதில் முனிவரின் கருணையை அங்கீகரித்து வியாசருக்கு தனது பல்வேறு வாழ்க்கையை விவரித்தது. வியாசர் அன்பான புன்னகையுடன் கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. நீங்கள் ஒரு இளவரசனின் அந்தஸ்தை அடைந்து விட்டீர்கள் என்று அவர் கூறினார். யானைகள் உங்களை முதுகில் சுமந்து செல்கின்றன. காம்போஜா, குதிரைகள் உங்கள் ரதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அனைவரும் வணங்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு இரவும் சிறிய மணி நேரங்களில் உங்கள் புகழை பாடுகிறீர்கள். சத்திரிய தனது தலையை வணங்கி வியாசரில் ஆற்றலை ஒப்புக்கொண்டார். வியாசர் மீண்டும் பேசினார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சுட்டுகின்றன. ஒரு சூத்திரனாக உங்கள் கடந்த கால வாழ்க்கை பிராமணர்கள் மீதான பேராசையாலும் கொடுமையாலும் குறிக்கப்பட்டது. ஆனால் உங்கள் தகுதியின் மூலம் நீங்கள் ஒரு புழுவாக இருந்தபோது என்னை வணங்கினீர்கள். நீங்கள் உயர்ந்துள்ளீர்கள். களத்தில் உங்கள் மூச்சுகளை எறியுங்கள். ஒரு தொலைதூர நாட்டில் பீஷ்மர் என்ற புத்திசாலி மற்றும் மதிப்பிற்குரிய முனிவர் சிந்தனையில் அமர்ந்திருந்தார். தனது இளம் நண்பரான யுதிஷ்டிரருடன் பண்டைய காலத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்டார். ஒரு காலத்தில் இருளாலும் அறியாமையாலும் வாழ்ந்த ஆனால் ஆழமான மாற்றத்துக்கு ஆளான ஒரு எளிய புழுவை பற்றி அவர் பேசத் தொடங்கினார். இந்த புழு பீஷ்மர் கூறினார், ஒரு தாழ்மையான உயிரினம் என்ற அந்தஸ்தை கைவிட்டு மிகுந்த ஆற்றலும் வலிமையும் கொண்ட சத்திரியனாக பிறந்தது. ஆனால் அது வாழ்க்கையில் அதன் புதிய நிலையால் திருப்தி அடையவில்லை. அதன் கடந்த கால மாற்றங்களை நினைவு கூர்ந்து புழு தன்னை தானே தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் முந்தைய நிலையை விட உயர முயற்சித்து கடுமையான சிக்கல்களுக்கு ஆளாக தொடங்கியது. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புழுவின் கடினமான தவத்தின் உருவங்களை உருவகப்படுத்தின. உயிரினத்தின் உறுதிப்பாடு தெளிவாக இருந்தது. அதன் ஆள் உடைக்க முடியாதது, ஏனெனில் அது அதன் வரம்புகளை மீற முயன்றது. பின்னர் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தில் தீவில் பிறந்த கிருசர் ஒரு புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவர் சத்திரியர் முன் தோன்றினார். கிருசர் பிரபஞ்சம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய தனது ஆழமான புரிதலுடன் புழுவின் சிக்கனங்களை பார்த்து இரக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். அவர் உயிரிழத்தை அணுகி பண்டைய சத்திரியர்களின் வரிசையின் ரகசியங்களை அதனுடன் பகிர்ந்து கொண்டார். நமது ஒழுங்குடன் தொடர்புடைய தவங்கள் கிருஷ்ணர் கூறினார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பது, நீதியை நிலைநிறுத்துவது மற்றும் புனிதமற்றதை சரி செய்வது ஆகியவை அடங்கும் மற்றொரு மரியாதைக்குரிய முனிவரான வியாசரர் ஆறுக்குரிய வளர்ச்சியை நோக்கிய பாதையில் புழுவுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி அடுத்து பேசினார். புழுவே, நீ உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களையும் மதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்ல ஆசைகளை நியாயமாக திருப்திப்படுத்துங்கள். தவறை சரி செய்யுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு பிராமண அந்தஸ்தை அடைவீர்கள் என்று கூறினார். இப்போது ஒரு புதிய நோக்க உணர்வால் ஊக்கமளிக்கும் புழு வியாசரின் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த தொடங்கியது. வாழ்க்கையில் அதன் ஆரம்ப நிலை இருந்த போதிலும் அது தனது குடிமக்களை நியாயமாக பாதுகாக்க தொடங்கியது. சத்திரிய
ஒழிலின் கடமையை நிலைநிறுத்தியது. அவ்வாறு செய்யும்போது குறிப்பிடத்தக்க ஒன்று நிகழ்ந்தது. புழு மற்றொரு மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த மை அதன் முந்தைய நிலையை விட உயர்ந்து பிராமணனாக மாறியது. புழுவின் மாற்றம் பற்றிய செய்தி பரவியதும் தீவில் பிறந்த கிறிஸ்தர் மீண்டும் ஒரு முறை உயிரிழத்தை பார்வையிட்டார். மரணத்திற்கு அஞ்சாதீர்கள், ஒப்புள் என்று கிறிஸ்தர் கூறினார். ஏனென்றால் நீதி செய்கிறவன் மரியாதைக்குரிய பிறப்பை அடைவான். ஆனால் அநீதி செய்கிறவன் தாழ்ந்த மற்றும் மோசமான பிறப்பை அனுபவிப்பான். இப்போது ஒரு பிராமணனாக இருக்கும் அந்த புழு ஆன்மீக வளர்ச்சியை நோக்கிய பாதையில் தன்னை வழிநடத்தியதற்காக வியாசருக்கு தனது நன்றியை தெரிவித்தது. புனிதரே, உமது கிருபையின் மூலம் நான் மகிழ்ச்சியிலிருந்து அதிக மகிழ்ச்சியை அடைந்துள்ளேன். என் குறைபாடுகள் இழக்கப்பட்டுள்ளன. மேலும் நான் வீதியில் வேரூன்றிய செழிப்பை பெற்றுள்ளேன் என்று புழு கூறியது. விஸ்வரின் கதையை தொடர்ந்தது. அவர் புழுவின் இறுதி மாற்றத்தை பற்றி பேசுகையில் மிக உயர்ந்த நிலையை எட்டியது. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் திரும்பி, அறிவு, தாவம் மற்றும் பரிசுகளில் இது சிறந்தது. உன்னதமானவரே, நான் உங்கள் ஞானத்தை நாடுகிறேன் என்று கேட்டார். அதிவில் பிறந்த கிறிஸ்தரின் பயணத்திலிருந்து ஒரு பண்டை கதையை அவர் விவரிக்கத் தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. கிறிஸ்தர் மாறுவேடத்தில் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்தபோது அவர் புனித நகரமான வாரணாசிக்கு வந்தார். அங்கு அவர் மொழிகளின் வரிசையில் பிறந்த முனிவரான மைத்ரேயரை சந்தித்தார். மதிப்பிற்குரிய ரிஷி வியாசர் வருவதை பார்த்து மைத்ரேயர் அவரை மரியாதையுடன் வரவேற்றார் மற்றும் அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கினார். 2 முனிவரும் ஒன்றாக உட்கார்ந்து ஊட்டமளிக்கும் மற்றும் மகிழ்ச்சியால உணவை அனுபவித்தனர். கிறிஸ்தரின் சிரிப்பு ஒவ்வொரு கடியையும் வாசித்தபோது காற்றில் எதிரொலித்தது. மைத்ரேயர் தனது மகிழ்ச்சியின் காரணத்தை விளக்குமாறு அவரிடம் கேட்டார். மைத்ரேயர் கோரினார். நீங்கள் ஒரு துறவி, உங்கள் உணர்ச்சிகளின் மாஸ்டர். மைத்ரேயர் கோரினார். இருப்பினும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரம்பியதாக தெரிகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், என் தவத்தில் சக்தி என்ன? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? எனது செயல்கள் உங்களிடமிருந்து வேறுபடுகின்றன, ஆனாலும் எங்களுக்கு இடையே பெரிய வித்தியாசத்தை நான் உணரவில்லை. வியாசர் புன்னரைத்தார். அவரது கண்கள் தானத்தால் மின்னின. என் நண்பரே, அவர் கூறினார், என்னை நிரப்பிய அதிசயம் ஒரு பண்டை கட்டளையிலிருந்து வருகிறது. இது மனித குலத்தை வழிநடத்தும் ஒரு முரண்பாடான கூற்று. மிக உயர்ந்த சபதங்களுக்கு 3 தடல்கள் இருப்பதாக வேதங்கள் அறிவிக்கிறது. ஒருபோதும் காயப்படுத்த வேண்டாம். எப்போதும் உண்மையை பேசுங்கள். சுதந்திரமாக பரிசுகளை வழங்குங்கள். இந்த உத்தரவுகள் வேதங்களில் அறிவிப்புகளை பின்பற்றி பழங்கால முடிவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட மைத்ரேயனின் கண்கள் வீழ்ந்தன. வியாசர் தொடர்ந்தார். நேர்மையுடன் செய்யப்பட்ட ஒரு சிறிய பரிசு கூட பெரிய பழங்களை விளைவிக்க முடியும். இந்த உணவை எனக்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியின் பல பகுதிகளை வென்றுள்ளீர்கள். அன்புள்ள கிறிஸ்தரே, உங்கள் வலிமை நீதியின் சக்தியாகும். உங்கள் தோற்றம், உங்கள் நறுமணம் அனைத்தும் அதற்கு சாட்சியம் அளிக்கின்றன. வியாசரின் வார்த்தைகள் மைத்ரேயரின் இதயத்துக்கு ஒரு தையம் போல இருந்தன. உங்கள் செயல்கள் கட்டளைக்கு இணக்கமாக உள்ளன என்று அவர் கூறினார். புனித நீரில் குளியல் அல்லது அனைத்து வேத சபதங்களையும் நிறைவேற்றுவதை விட உயர்ந்தது. அனைத்து புனித செயல்களையும் விட பரிசு மிகவும் நல்லதாகும். அவ்வாறு இல்லை என்றால் அதன் மென்மை குறித்து எந்த கேள்வியும் இருக்க முடியாது. வியாசர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் அறையை ஒளியச் செய்தன. யுதிஷ்டிரரின் கண்கள் புரிதலுடன் பிரகாசித்தன. பரிசுகளை வழங்குபவர்களால் உருவாக்கப்பட்ட பாதை. பீஷ்மர் தொடர்ந்தார். ஞானிகளால் பின்பற்றப்படும் பாதை. அவர்கள் விசுவாசத்தை வழங்குபவர்களாக கருதப்படுகிறார்கள். நீதியை உருவாக்கும் கடமைகள் அவற்றில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த வழியில் வியாசர் மைத்ரேயருக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தின. அவர்சு கொடுக்கும் சக்தி, உலகளாவிய தாவர வாழ்வின் முக்கியத்துவம் மற்றும் பாகிரை. ஒரு அமைதியான காட்டின் நடுவே விஸ்வ சிந்தனையில் அமைதியாக அமர்ந்தார். அவரது கண்கள் மதிப்பிற்குரிய முனிவரான வியாசர் மீது நிலைத்திருந்தன. அவர் பண்டையவரின் போதனைகளை பற்றி சிந்திக்கும் போது அறிவார்ந்த மற்றும் கட்டறிந்த பிராமணரான மைத்ரேயர் மரியாதையுடன் அவரை அணுகினார். மிகுந்த செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த மைத்ரேயர் தனது ஞானத்திற்கும் பரந்த அறிவுக்கும் பெயர் பெற்றவர். ஈஸ்வரின் வார்த்தைகள் மைத்ரேயருக்குள் ஏதோ ஒன்றை தூண்டின. மேலும் அவர் தனது எண்ணங்களை முனிவருடன் பகிர்ந்து கொள்ள அனுமதி கோரினார்.
உரையாடலில் ஈடுபட எப்போதும் தயாராக இருந்த வியாசர் கருணையுடன் தலையாட்டி மைத்ரேயனை தனது மனதை பேச அழைத்தார். மைத்ரேயன் பேசத் தொடங்கியதும், காற்று எதிர்பார்ப்பால் நிரம்பியது. சக்தி வாய்ந்தவரே, பரிசுகள் பற்றிய உங்கள் வார்த்தைகள் பிழையற்றவை என்று மைத்ரேயன் குரலில் பெருமிதத்துடன் கூறினார். நான் செயல்களின் தாழ்மையால வணக்கத்திற்குரியவள். மிகுந்த சிரிப்பை அறிந்த ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன். உங்கள் ஆன்மா பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அறிவு மற்றும் தவத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. உங்கள் இருப்பு எனக்குள் எதையாவது எழுப்பியது போல் இருக்கிறது. மைத்ரேயர் தொடர்ந்து பேசுகையில் வியாசர் கவனமாக கேட்டார். அவரது கண்ட ஆர்வத்துடன் மின்னின. நீங்கள் மிகுந்த தவத்தால் நேசிக்கப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று மைத்ரேயர் கூறினார். அவரது குரலில் பிரமிப்பு நிறைந்திருந்தது. உங்கள் இருப்பு அறிவு மற்றும் நல்லொழுக்கத்தின் ஒளியை வெளிப்படுத்துகிறது. பரிசுகளின் மதிப்பை புரிந்து கொள்ள என்னை அனுமதித்தது உங்கள் கிருபை என்று நான் நம்புகிறேன். தவத்தின் முக்கியத்துவம், வேதங்களின் அறிவு மற்றும் தூய்மையான பரம்பரையில் பிறப்பு பற்றி பேசும்போது மைத்ரேயரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோடை போல பாய்ந்தன. இந்த பண்புக்கூறுகள் ஒரு உண்மையான பிராமணரின் அடையாளங்கள். அவர் ஒரு உயர்ந்த நிலையை அடைய உலகத்தை மீறியவர் என்று கூறினார். ஒரு பிராமணர் திருப்தி அடையும் போது விதைகளும் தெய்வங்களும் திருப்தியை அடைவார்கள். பிராமணர் இல்லாமல் அனைவரும் இருளாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிவின் பாதுகாவலர்கள் மற்றும் பாரம்பரியத்தை பராமரிப்பவர்கள். அவர்கள்தான் நீதி மற்றும் அநீதி, உண்மை மற்றும் பொய் ஆகியவற்றை வேறுபடுத்துகிறார்கள் என்று மைத்ரேயர் விளக்கிறார். மைத்ரேயர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புரிந்து கொள்ளும் திறனை வெளிப்படுத்தியது. தனிநபர்களை ஒன்றாக இணைக்கும் சிக்கலான உறவுகளின் வலையை வெளிப்படுத்தியது. சிறந்த கற்றல் கொண்ட ஒரு பிராமணருக்கு பரிசுகள் எவ்வாறு பெரும் தகுதியை அறுவடை செய்ய முடியும் என்பதை அவர் விளக்கினார். அத்தகைய நபர் ஒரு பெறுநர் மட்டுமல்ல, வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கியும் கொடறியாமை கொண்ட பிராமணன் பரிசாக வழங்கப்படும் உணவை அதன் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் உட்கொள்வதன் மூலம்தான் சாப்பிடுவதை அழித்து விடுகிறான். மறுபுறம் அறிவையும் நல்லொழுக்கத்தையும் கொண்ட பிராமணன் தான் உண்ணும் உணவை அடிமைப்படுத்தி அதை பெரியதாக மாற்றுகிறான் என்று மைத்ரேயன் கூறினார். இந்த வழியில் மைத்ரேயரின் வார்த்தைகள் பரிசுரல் மற்றும் பிரசாதங்களின் உலகில் விளையாடும் நுட்பமான இயக்கவியலை வெளிச்சம் போட்டு காட்டின. கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையிலான ஒன்றோடொன்று சார்ந்திருப்பதை பற்றி அவர் பேசினார். இரு தரப்பினரும் எப்படி சமனாக இருந்தனர். மரியாதைக்குரிய பிஸ்வர் ஞானியான மைத்ரேயரின் முன் அமர்ந்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. நல்ல அதிர்ஷ்டத்தால் நீங்கள் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க அறிவை கொண்டிருக்கிறீர்கள். உலகின் செயல்பாடுகளை பற்றிய உங்கள் புரிதல் மேலே இருந்து ஒரு பரிசு, மேலும் தெய்வங்களின் கருணை காரணமாகவே நீங்கள் அத்தகைய நுண்ணறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அவர் தொடங்கினார். விஸ்வரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இமையான மற்றும் அமைதியானவை. அவர் ஒவ்வொரு வாக்கியத்திலும் தெளிவாக தெரிந்த ஆழமான ஞானத்துடன் பேசினார். நல்லொழுக்க உள்ளவர்கள், அவர் தொடர்ந்தார், அனைத்து நல்ல குணங்களையும் பாராட்டுகிறார்கள். இது உங்கள் தனிப்பட்ட அழகு அல்லது இளமை அல்ல, மாறாக கடவுள்களின் தயவை உங்களுக்கு வழங்கியது. பிஸ்மார் பேசுகையில் அவர்கள் வார்த்தைகள் மைத்ரேயனை ஒரு சுடான போர்வை போல மூடிய சத்தியத்தின் திரைச்சீலை வரைந்தன. தவம் மற்றும் வேத கதைகளின் நல்லொழுக்கங்களை அவர் பாராட்டினார். அவை எவ்வாறு அறிவை பெறுவதற்கும் மிக உயர்ந்த பலன்களை பெறுவதற்கும் வழிமுறையாக இருந்தன என்பதை விளக்கினார். தவம் புனிதமானது என்று அவர் அறிவித்தார். அவற்றின் மூலம் ஒருவர் தனது பாவங்களையும் தீய போக்குகளையும் அழிக்க முடியும். தரத்தின் சக்தியை பற்றி பேசும்போது பீஷ்மரின் குரல் ஆர்வத்துடன் இருந்தது. எதை சாதிக்க கடினமாக இருந்தாலும், எதை வெல்வது கடினமாக இருந்தாலும், எதை அடைவது கடினமாக இருந்தாலும், எதை கடக்க கடினமாக இருந்தாலும், இவை அனைத்தையும் தவத்தின் உதவியுடன் அடைய முடியும். அவரது வார்த்தைகள் ஒரு சக்தி வாய்ந்த நதி போல இருந்தன. மென்மையான மற்றும் சகிப்புத்தன்மையற்ற சக்தியுடன் பாய்கின்ற விஸ்வர் பேசுகையில் மைத்ரேயர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் குடித்தன. அவர் ஒரு பெரிய முனிவரின் முன்னிலையில் இருப்பதை அறிந்திருந்தார். அவர் புனித நூல்களை படிப்பதற்கும் பண்டைய கலைகளை பயிற்சி செய்வதற்கும் பல ஆண்டுகள் செலவிட்டார். அனைத்து அறிவையும் உண்மையான பார்வையும் கொண்ட ஒருவர், பிஸ்வர் கூறினார். எந்த வகையான துறவியும் சமம். பிஸ்மரின் வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதத்தைப் போல இருந்தன. மைத்ரேயருக்கு அமைதி மற்றும் மனநிறைவு உணர்வை தூண்டின. பரிசுகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். இந்த செயல் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் எவ்வாறு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை விளக்கினார்.
பரிசுகளை வழங்குபவர்கள் இனிமேல் செழிப்பை பெறுகிறார்கள் என்று அவர் அறிவித்தார். பரிசுகளை வழங்குபவரை எல்லா இடங்களிலும் மதிக்கிறார்கள். விஸ்வர் பேசி முடித்ததும் மைத்ரேயர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து தனது புகழ்பெற்ற விருந்தினரை சுற்றி நடந்து சென்றார். அவர் மரியாதையுடன் தனது கைகளை இழைத்து விஸ்வருக்கு தலை வணங்கி, புனிதரே, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று கூறினார். 2 முனிவர்களும் ஒரு கணம் ஒன்றாக அமர்ந்தனர். அவர்களின் கண்கள் வார்த்தைகளை தாண்டிய ஆழமான புரிதலில் மூடப்பட்ட. இறுதியாக விஸ்வர் எழுந்து நின்றார். அவரது முகம் அமைதியால் பிரகாசித்தது. நான் சொன்னதை நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்களா என்று அவர் மைத்ரேயரிடம் அறிவுறுத்தினார். அப்போது நீங்கள் பல நன்மைகளை அறுவடை செய்ய முடியும். அந்த இறுதி வார்த்தைகளுடன் வணக்கத்திற்குரிய பீஷ்மர் புறப்பட்டு சென்றார். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது மதிப்புக்குரிய பேரன் வீமரிடம் ஒரு எரியும் கேள்வியுடன் சென்றார். பாட்டி, அவர் கூறினார், நல்லொழுக்கமும் தூய்மையும் கொண்ட பெண்களின் முன்மாதிரியான நடத்தை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அவர்களின் சிறந்த நடத்தை என்ன என்பதை எனக்கு விரிவாக சொல்லுங்கள். வான மண்டலங்களிலிருந்து ஒரு பண்டைய கதையை சொல்லத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. யா குலத்தை சேர்ந்த சுமனா என்ற உன்னத பெண்மணி வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்த அபரிந்தமான ஆற்றலும் ஞானமும் கொண்ட சாண்டிலியை அணுகினார். சுமனா சாண்டிலியிடம், எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்ட இந்த உயர்ந்த நிலையை நீங்கள் எப்படி அடைந்தீர்கள்? உங்கள் சொந்த உரியால் அணைக்க முடியாத ஒரு சுடர் போல நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். உங்கள் வெள்ளை ஆடைகள் கலங்கமற்றவை. நீங்கள் நிம்மதியாக தோன்றுகிறீர்கள். உங்கள் வானரதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். சுமனாவின் கேள்விக்கு பதிலளித்த சாண்டிலியின் மென்மையான புன்னகை சபையை உள செய்தது. நான் வெறும் தவம் அல்லது பரிசுகளால் இந்த மகிழ்ச்சியின் சாம்ராஜ்யத்தை அடையவில்லை என்று அவள் சொன்னாள். நான் மஞ்சள் ஆடைகளையோ பட்டை ஆடைகளையோ அணியவில்லை. நான் தலையை மொட்டையடிக்கவில்லை அல்லது மேப்புட்டுகளை வைத்திருக்கவில்லை. அவன் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தி, எனது நடத்தை தெய்வங்கள், பித்திரிகள் மற்றும் பிராமணர்கள் மீதான பக்தியின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டது. நான் எப்போதும் என் மாமியார் மற்றும் மாமியாருக்கு மரியாதையுடனும் அக்கறையுடனும் சேவை செய்தேன். சாண்டிலியின் வார்த்தைகள் ஒரு நதி போல பாய்ந்தன. அவள் தனது அன்றாட வழக்கத்தை விவரித்தாள். நான் ஒருபோதும் என் கணவரை பற்றி தவறாக பேசவில்லை அல்லது சத்தமாக சிரிக்கவில்லை என்று அவள் சொன்னாள். நான் ஒருபோதும் ரகசியங்களை வெளிப்படுத்தவில்லை அல்லது மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. என் கணவர் தனது பயணங்களிலிருந்து திரும்பி வரும்போது நான் அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கி மரியாதையுடன் வணங்குவேன். அவர் பணிவு மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நான் என் கணவருக்கு தெரியாத உணவை ஒருபோதும் சாப்பிடவில்லை அல்லது அவர் வெளியே இருந்தபோது ஆவரணங்களை அணிந்ததில்லை. சாண்டிலி பேசுகையில் அவளுடைய கண்கள் இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. என் கணவர் இல்லாத போது அவர் சொன்னாள், நான் வீட்டிலேயே இருந்தேன். அவரது நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காக நல்ல செயல்களில் ஈடுபட்டேன். நான் ஒருபோதும் கோலிரியம் அல்லது ஆபரணங்களை பயன்படுத்தவில்லை. நானே சரியாக கழுவவில்லை. மாலைகள் மற்றும் உடைகளை அறியவில்லை. அவள் குரலில் மென்மையின் குறிப்பு இருந்தது. அவள் என் கணவர் தூங்கும்போது நான் தூக்கத்தில் கூட அவரது அருகில் இருப்பது மகிழ்ச்சி அடைவேன். செந்திலி தனது கதையை முடிக்கும்போது சுமனா மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அருந்ததியைப் போலவே சொர்க்கத்திலும் மரியாதையையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான திறவுகோல் இந்த கடமையின் பாதை என்று அவள் சொன்னாள். சந்திலி பேசி முடித்ததும் அவள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டாள். யுதிஷ்டிரனுக்கும் அதை கேட்ட அனைவருக்கும் ஒரு ஆழமான செய்தியை விட்டு சென்றால். தனது கதையை முடிக்கும்போது பீஷ்மரின் குரல் மென்மையான தொனியில் ஒலித்தது. ஓ பாண்டுவின் மகனே என்று அவர் கூறினார். ஒரு அடர்ந்த காட்டின் மத்தியில் தனது சொற்பொழிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் புகழ்பெற்ற ஒரு பிராமணன் ஒரு ராட்சசனால் பிடிக்கப்பட்டதை கண்டார். பிராமணர் கடுமையான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தப்பிக்க ஒரு வழிமுறையாக சமரசத்தை பயன்படுத்த தீர்மானித்தார். பிராமணனின் அமைதியான நடத்தையால்
ஈர்க்கப்பட்ட ராட்சசன் அதன் வெளிய மற்றும் ஒல்லியான தோற்றத்தின் பின்னணியில் உள்ள காரணத்தை மரியாதையுடன் விசாரித்தார். பிராமணர் ஒரு சிறிய கணம் கேள்வியை பற்றி சிந்தித்து தனது எண்ணங்களை வழங்கத் தொடங்கினார். நீங்கள் வெள்ளி மற்றும் ஒல்லியாக இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் வசிப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்கிறீர்கள், அறிமுகமில்லாத பிரதேசத்தில் நகர்கிறீர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நிறுவனத்தை இழந்துவிட்டீர்கள். நீங்கள் பரந்த செல்வத்தை அனுபவிக்கிறீர்கள், இருப்பினும் அது மரியாதையுடனும் பாராட்டுடனும் பதிலளிக்கப்படவில்லை. பிராமணர் தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் சுட்டி கொண்டன. ராட்சசனின் வெளி தோற்றம் மற்றவர்களால் கவனிக்கப்படாத அதன் சொந்த தகுதிகளின் விளைவாகும் என்று அவர் விளக்கினார். அதற்கு பதிலாக நல்லொழுக்கமும் அறிவும் இல்லாதவர்களை அவர்கள் மதித்தனர். ராட்சசரின் உயர்ந்த மனப்பான்மை எவ்வாறு கிடைக்கக்கூடிய வாழ்வாதார வழிகளை புறக்கணிக்க வழிவகுத்தது என்பதையும், மற்றொருவரின் உயர்ந்த புத்திசாலித்தனத்தால் அது எப்படி ஏமாற்றப்பட்டது என்பதையும் பிராமணர் எடுத்துரைத்தார். பிராமணர் பேசுகையில் இந்த உலகத்தில் துன்பப்படுபவர்களை பற்றிய துக்கம் முதல் ஞானம் இல்லாத மற்றவர்களால் கேலி செய்யப்படுவது வரை ராட்சசனின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை அவர் தொட்டார். ராட்சசருக்கு உலகின் வழிகளில் நன்கு அறிவு இருந்தது என்றும் மர்மங்களை பற்றிய ஆழமான புரிதல் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அது பாராட்டப்படாமல் இருந்தது. பிராமணனின் வார்த்தைகள் ராட்சசனின் வாழ்க்கையின் ஒரு படத்தை துக்கம் மற்றும் ஏக்கம் என்று சித்தரித்தன. அதன் சொந்த தகுதிகள் இருந்த போதிலும் ராட்சசன் மற்றவர்களால் கவனிக்கப்படாமலும் குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவும் உணர்ந்தார். பிராமணனின் பேச்சு ராட்சசனின் அம்மாவுக்கு ஒரு தைலம் போன்றது. அதன் வலியை அமைதிப்படுத்தி அதன் ஆவிகளை உயர்த்தியது. பிராமணரின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு ராட்சசனின் நடத்தை மாறியது. அது தன்னை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கியது. அவாக புரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் கவனிக்கப்படாத ஒரு நபராக நன்றியுடன் ராட்சசன் பிராமணனை வணங்கினார். அவரை ஒரு நண்பராக்கி அவருக்கு செல்வத்தை வழங்கினார். ராட்சசன் பிராமணனை அதன் பிடியிலிருந்து விடுவித்து அவரை விழுந்தாமல் விடுவித்தார். பிராமணர் நடந்து செல்லும்போது அவரது வார்த்தைகள் துயரமடைந்த ராட்சசருக்கு ஆறுதல் அளித்தன என்பதை அறிந்த அவர் திருப்தியின் உணர்வால் நிரம்பியிருந்தார். இரு உயிரினங்களுக்கிடையேயான சந்திப்பு சமரசம் மற்றும் இரக்கத்தில் சற்பிற்கு ஒரு சான்றாக செயல்பட்டது. புரிதல் மற்றும் பச்சாதாபத்தின் மூலம் நட்பின் மிகவும் சாத்தியமற்றது கூட எப்படி உருவாக்கப்படலாம் என்பதை நிரூபிக்கிறது. புகழ்பெற்ற மன்னரும் பாண்டவர்களில் ஒருவருமான யுதிஷ்டிர மன்னரின் அரசவையில் வசமாயனர் என்ற பெரிய முனிவர் பண்டைய மர்மங்களையும் புனித அறிவையும் விவரிக்கத் தொடங்கினார். மன்னர் தனது பேரல் பீஷ்மரிடம் நீதி மற்றும் கடமையின் வழிகளையும் பல்வேறு சூழ்நிலைகளில் வழங்குவதற்கான சிறந்த பரிசுகளையும் விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். கடவுளின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட புனிதமான கடமைகளை பற்றி பீஷ்வர் மரியாதையுடனும் பணிவுடனும் ராஜாவிடம் பேசினார். மரணத்தின் கடவுளான யமன் தனது சொந்த தவம் மற்றும் யோகா தியானத்தின் மூலம் இந்த அறிவை எவ்வாறு பெற்றார் என்பதை அவர் விளக்கினார். என்னை மனிதர்கள், குடிப்பவர்கள், வக்கீல்கள் மற்றும் பிராந்திய தலைவர்கள் போன்ற சில தனிநபர்கள் தங்கள் தகுதிகளில் ஒருவருக்கொருவர் சமமாக கருதப்படுவதை பீஷ்வர் வைத்தார். இருப்பினும் ஒரு பெரிய மன்னர் இந்த ஒரு இணைந்த நபர்களில் பாதிக்கு சமமானவர் என்று கூறப்பட்டது. எனவே மன்னர்களோ அல்லது நீதியை நாடுபவர்களோ அத்தகைய அவர்களிடமிருந்து பரிசுகளை ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. அதற்கு பதிலாக அவர்கள் மதம், செல்வம் மற்றும் இன்பம் ஆகிய 3 அத்தியாவசிய அம்சங்களை கொண்ட புனித அறிவியலில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றில் செல்வமும் மகிழ்ச்சியும் இயற்கையாகவே கவர்ச்சிகரமானவை. ஆனால் மதத்தின் விளக்கங்களை கேட்பதில் ஒருவர் கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் அது மகத்தான நன்மைகளை கொண்டுள்ளது. ஒருவரின் மூதாதையர்களின் நினைவாக நிகழ்த்தப்படும் சடங்கான சதத்தின் முக்கியத்துவத்தை விவரிப்பதன் மூலம் ஈஸ்வர் தனது விளக்கத்தை தொடர்ந்தார். இந்த தலைப்புகளை பற்றிய வேதங்களை கேட்டு அவற்றை பின்பற்றுபவர்கள் சக்தி வாய்ந்த நாராயணரைப் போலவே புனிதமாகவும் பாவமற்றவராகவும் கருதப்படுவார்கள் என்று அவர் ராஜாவிடம் கூறினார். கைன் பரிசுகள், புனித நீரில் நீராடுதல் மற்றும் தியாகங்கள் மூலம் பெறப்பட்ட பகுதிகள் அனைத்தும் விருந்தினர்களை மரியாதையுடன் நடத்துவதன் மூலம் முறியடிக்கப்பட்டன. விஸ்வார் தனது விளக்கத்தை முடித்தவுடன் இந்திரனின் அரசவையில் ஒரு தெய்வீக தூதர் தோன்றினார். ஆனால் கண்ணுக்கு தெரியாதவராக இருந்தார். தக்கலை செய்பவர்களுக்கு அல்லது அவற்றின் போது சாப்பிடுபவர்களுக்கு பாலியல் மாநாடு ஏன் தடை செய்யப்பட்டது என்றும், இந்த சடங்குகளில் 3 அரிசி பந்துகளை தனித்தனியாக வழங்குவதன் முக்கியத்துவத்தையும்
அவர் கேட்டார். கிழக்கே அமர்ந்திருந்த பிதைகள் தூதரின் கேள்வியை பாராட்டி சிரத்தாவை சுற்றியுள்ள மர்மங்களை விளக்கத் தொடங்கினர். ஒரு மனிதன் சிரத்தா நிகழ்த்திய நாளில் பாலியல் கண்கிரசில் ஈடுபட்டார்களது. அதன் போது சாப்பிட்டார். அவரது பிதிரிகள் தங்கள் பண்டின் முக்கிய விதைகளை சேகரிக்க ஒரு மாதம் முழுவதும் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் அவரிடம் கூறினர். திரதாவில் செலுத்தப்படும் அரிசி பந்துகளை பற்றி முதல் பந்தை தண்ணீரில் வீசுவதாக கருத வேண்டும் என்றும், இரண்டாவது பந்தை மனைவிகளில் ஒருவருக்கு சாப்பிடவும், மூன்றாவது பந்தை எரியும் வெறுப்பில் போடவும் வேண்டும் என்றும் அவர்கள் விளக்கினர். இந்த கட்டளையை கடவுள்களே பின்பற்றினர். மேலும் அதை கடைபிடிப்பவர்கள் தங்கள் பிதிர்களை மகிழ்வித்து தங்கள் சந்ததியினரின் செழிப்பை உறுதி செய்வார்கள். தெய்வீக தூதர் அரிசி பந்துகளை பற்றி மேலும் கேள்விகளை கேட்டார். அவை அந்தந்த இடங்களை எவ்வாறு அடைந்தன? அத்தகைய முறையில் அப்புறப்படுத்தப்படும் போது அவை என்ன இலக்குகளை அடைந்தன என்று விசாரித்தார். பித்தைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அழியாத பிராமணரான மார்கண்டேயருக்கு மட்டுமே இது தெரியும் என்று பித்தைகள் பதிலளித்தனர். பண்டைய ஞானத்தின் புனித அரங்குகளில் மரியாதைக்குரிய முனிவரான விஸ்வர் தனது பார்வையாளர்களுக்கு முன்னால் நின்று ஏக்கமுள்ள கடவுளான விஷ்ணுவின் காலமற்ற வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். கடவுள்களின் வலிமையான ராஜாவான இந்திரன் விஷ்ணுவிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். என்ன செயல்கள் அவருக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். விஷ்ணுவின் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போன்றது, இனிமையானது மற்றும் அறிவொளியூட்டும். நான் மிகவும் வெறுக்கிறேன் என்று அவர் கோரினார். பிராமணர்களின் விரிவு சந்தேகத்திற்கு இடமின்றி பிராமணர்களை வணங்கினால் நான் வணங்கப்படுகிறேன். உயர்ந்த பிராமணர்கள் மரியாதையுடன் வணங்கப்பட வேண்டும் என்றும் விருந்தோம்பல் ஊட்டப்பட வேண்டும் என்றும் மாலையில் அவர்களின் கால்கள் வணங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விஷ்ணு பேசுகையில் அவரது வார்த்தைகள் பக்தி மற்றும் மரியாதையின் ஓவியத்தை நெய்யன. இந்த வழியில் செயல்படும் மனிதர்களால் நான் திருப்தி அடைகிறேன் என்று அவர் கூறினார். பசுவின் சாணத்து குறிப்பிடத்தக்க சுழற்சிக்கு வழிபடுபவர்களுடனும் காணிக்கைகளை செலுத்துபவர்களுடனும் நான் திருப்தி அடைகிறேன். ஒரு பிராமணரை பார்ப்பது உயரத்தில் சிறியதாக இருந்தாலும் அல்லது கரையில் சேற்றை கொண்டிருந்தாலும் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை தரும் என்று அவர் வெளிப்படுத்தினார். அஸ்வத்த மரம், கோரோச்சனா மற்றும் புனித பசுவை வணங்குபவர்கள் கடவுள்கள், பேய்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் வணங்குவதாக கூறப்படுகிறது. இன்றென்றும் ஆர்வத்துடன் விஷ்ணுவிடம் ஏன் இந்த மரியாதைக்குரிய சின்னங்களை புகழ்ந்து கொண்டார் என்று கேட்டான். விஷ்ணு புன்னகைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. எனது வட்டத்தால் தான் தெய்வங்கள் கொல்லப்பட்டனர் என்று அவர் கூறினார். எனது 2 கால்களால் தான் உலகம் மூடப்பட்டது. ஒரு பன்றியின் வடிவத்தை கருதி நான் தென்னச்சனை கொண்டேன். ஒரு குள்ளனாக நான் ராஜாவை வென்றேன். இந்த வடிவங்களில் வணங்குபவர்கள் ஒருபோதும் சங்கடத்தை சந்திக்க மாட்டார்கள். விஸ்வர் தனது கதையை தொடர்ந்தபோது விஷ்ணுவின் வார்த்தைகள் ஆழமான அர்த்தத்தை பெற்றன. பரமச்சாரியா வாழ்க்கை முறையை வழிநடத்தும் ஒரு பிராமணருக்கு விருந்தோம்பல் மற்றும் அவருக்கு உணவளித்த பிறகு எஞ்சியதை சாப்பிட்டவர்கள் அழியாமையின் அமிர்தத்தை சாப்பிடுவதாக கருதப்படுகிறார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். காலை அந்த நேரத்தில் சூரியனை நோக்கி நிற்பவர்கள் அனைத்து புனித நதிகளிலும் குளியல் செய்வதற்கான தகுதியை அறுவடை செய்தன. மரியாதைக்குரிய முனிவரான பாலதேவர் பக்தியின் மற்றொரு மர்மத்தை பகிர்ந்து கொண்டு அடுத்து பேசினார். இந்த உண்மையை அறியாத நபர்கள் மற்ற உயிரினங்களின் கைகளில் மிகுந்த துயரத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று அவர் கூறினார். அதிகாலை எழுந்து ஒரு பசு நெய், தயிர், கடல் விதைகள் மற்றும் பிரினுவை தொட்டு ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்ட தெய்வங்களே தங்களுக்கு செலுத்தும் காணிக்கைகளில் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொண்டனர். விரதம் அல்லது வேறு எந்த வரையிலும் சபதம் செய்வதன் மூலம் குறைவான புரிதல் கொண்ட மனிதர்களுக்கு எதுவும் கிடைக்காது என்று அவர்கள் கூறினர். காணிக்கைகளை வழங்குவதற்கும் தானம் கொடுப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அர்த்தத்தை வழங்குவதற்கும் தண்ணீருடன் கலந்த காணிக்கைகளை ஊற்றுவதற்கும் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவது அவசியம். பண்டைய இந்தியாவின் புனித பாரம்பரியத்தில் மனிதர்களுக்கும் அவர்களின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் தெய்வீக சக்திகளுக்கும் இடையிலான சிக்கலான உறவுகளை பற்றி ஆழமான புரிதல் இருந்தது. பிரகாசமான சூரிய கடவுளான சூர்யா என்றும் அழைக்கப்படும்
விபாசு வான உடல்களுக்கு பலியிடுவதன் முக்கியத்துவத்தை தனது ஆதரவாளர்களுக்கு வெளிப்படுத்தினார். பௌர்ணமி நாளில் விபாசு தனது பக்தர்களுக்கு பிரகாசமான சுற்றுப்பாதையை எதிர்கொண்டு நிற்கவும் 2 பிரசாதங்களை வழங்கவும் அறிவுறுத்தினார். ஒரு பனை நிரம்பிய தண்ணீர் மற்றும் நெய்யுடன் அரிசி தானியங்களின் கலவையான அச்சதா. அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் புனித நெருப்பை வணங்குவார்கள். இது அத்திவாயு மற்றும் ஆதித்யா ஆகிய 3 முக்கிய நெருப்புகளின் வெளிப்பாடாக நம்பப்படுகிறது. பௌர்ணமி நாளில் இந்த பிரசாதங்களை செய்ய தவறியவர்கள் பிராமண கொலையின் ஆபத்தை அனுபவிப்பார்கள் என்று விபாசு எச்சரித்தார். அவர்கள் ஒரு பெரிய மரத்தை வெட்டாவிட்டாலும் கொடின்ற சடங்குகளை புறக்கணிப்பதன் விளைவுகள் கொடூரமானவை. அத்தகைய குற்றத்தை செய்த ஒரு நபர் தனது பித்திகள் அல்லது மூதாதைய ஆவிகளால் ஒதுக்கி வைக்கப்படுவார். மேலும் அவரது குடும்ப வம்சாவளி இறுதியில் அழிந்துவிடும். அத்தகைய மீறல்கள் நிகழ்ந்த நாட்களில் தெய்வங்கள் தங்கள் மீது ஊற்றப்பட்ட வணக்கங்களை நிராகரிப்பார்கள். மரியாதைக்குரிய முனிவரான ஸ்ரீ குழப்பம் ஆட்சி செய்த குடும்பங்கள் சாப்பிடும் மற்றும் குடிக்கும் பாத்திரங்கள் சிதறி கிடந்தன. பெண்கள் தாக்கப்பட்டனர். புனிதமான பொருட்கள் அவமதிக்கப்பட்டன. தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு தகுதியற்றவை என்பதை வெளிப்படுத்துவதன் மூலம் விபாசுவின் போதனைகளை சேர்த்தார். தெய்வங்களும் பிதிரிகளும் அத்தகைய இடங்களை கைவிட்டு விடுவார்கள். இதனால் குடியிருப்பாளர்கள் தங்கள் அவரால செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். நாணயமும் இரக்கமும் கொண்ட முழிவான அந்திராஸ் மற்றொரு ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். கரஞ்சக மரத்தின் கீழ் ஒரு வருடம் முழுவதும் பிரகாசமாக எரியும் விளக்கை கொண்டு கையில் சுவசா தாவரத்தின் வேர்களை வைத்திருப்பவர்களின் சந்ததியினர் செழிப்பால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சடங்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கும் ஒருவரின் வம்சாவளியை தொடர்வதை உறுதி செய்வதற்கும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. மற்றொரு மதிப்பிற்குரிய முனிவரான கர்த்தா விருந்தினர்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். விருந்தினர்களை கௌரவிக்கும் வகையில் விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தங்கியிருக்கும் போது அனைத்து வகையான கதையானது உணவையும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கனி அல்லது பிராமணர்களை காயப்படுத்துவது கடுமையான குற்றமாக கருதப்பட்டது. மேலும் காக்கா அத்தகைய செயல்களுக்கு எதிராக எச்சரித்தார். மேலும் பெண்கள் தங்கள் தூய்மையற்ற நிலையில் இருப்பதை கண்டாலோ அல்லது தொழுநோயால் ஆதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு பிறந்தவர்களையோ தெய்வங்கள் சில சந்தர்ப்பங்களில் வணக்கத்தை ஏற்கவில்லை என்று கார்ட்ட வெளிப்படுத்தினார். அத்தகைய நபர்களின் பிதிரிகள் 13 ஆண்டுகள் அதிருப்தி அடைவார்கள். இந்த விதியை தவிர்க்க ஒருவர் பிராமணர்களை அழைத்து சர்த்தாக்களை செய்யும் போது அவர்களை ஆசீர்வாதங்களை சொல்லச் செய்ய வேண்டும். ஞானம் மற்றும் நுண்ணறிவுக்கு பெயர் பெற்ற முனிவரான தமியா வீட்டிற்குள் தீய பொருட்கள் இருப்பதை எதிர்த்து எச்சரித்தார். உடைந்த பாத்திரங்கள், படுக்கை விரிப்புகள், காசுலாய்கள் மற்றும் குடியிருப்பு வீடுகளுக்குள் வளர்க்கப்படும் மரங்கள் அனைத்தும் தீய ஆவிகளின் அடைக்கலங்கள் என்று நம்பப்படுகிறது. ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் காற்று, மென்மையான காற்று மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரும். கடமைகளை பற்றிய ஆழமான உண்மையை முனிவர்களின் கூட்டத்துடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியது. ஒரு அன்பான புல்லகையுடன் அவர் சில மீறல்களையும் அவற்றில் அடிப்படை காரணங்களையும் வெளிப்படுத்தியதால் கவனமாக கேட்க அவர்களை அழைத்தார். சூரியன் அதன் சூடான கதிர்களை கூட்டத்தின் மீது வீசும்போது வாயுவின் வார்த்தைகள் மென்மையான காற்றை கொண்டு சென்றன. என் நண்பர்களே, மழைக்காலத்தில் 4 மாதங்கள் தனது மூதாதையர்களுக்கு விதைகளையும் தண்ணீரையும் வழங்குபவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு கற்றறிந்த பிராமணருக்கு உணவளிக்கிறார். புனித நெருப்பில் வணக்கங்களை ஊட்டுகிறார். சர்க்கரையில் சமைக்கப்பட்ட அரிசியை வழங்குகிறார். மேலும் அவர் தனது பித்ரிகளின் நினைவாக விதைகள் மற்றும் தண்ணீரை கொண்டு விளக்குகளை ஒளிரச் செய்கிறார். விசுவாசத்துடனும் கவனத்துடனும் இந்த செயல்களை செய்பவர் தெய்வங்களுக்கு விலங்குகள் செலுத்தப்படும் 100 பலிகளின் தகுதிகளை பெறுகிறார். முனிவர்கள் கவனமாக கேட்டனர். வாயுவின் வார்த்தைகள் ஆன்மீக வளர்ச்சியின் பயணத்தில் அவர்களை அழைத்து சென்றபோது கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தனர். இந்த கடமைகளை செய்த மனிதனை அவர்கள் கற்பனை செய்தனர். அவரது இதயம் பக்தியால் நிரம்பியது மற்றும் நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்ட அவரது செயல்கள் அவர்கள் கண்களை திறந்தபோது அவர்கள் வாயுவின் முகத்தில் பிரகாசத்தை கண்டனர்.
இது நீதியான வாழ்க்கையை வாழ்வதிலிருந்து வரும் மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பாகும். இருப்பினும் பலருக்கு தெரியாத மற்றொரு மரணத்தை வெளிப்படுத்திய போது வாயுவின் மென்மையான தொனி மங்கலாக மாறியது. வணக்கங்களுக்காக நெருப்பை பற்ற வைப்பது ஒரு சுத்தா ஏற்றுக்கொள்ளத்தக்க